மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் யூத் அப்படிங்கிற திரைப்படம் கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸ் அவரே இயக்கி நடித்திருக்காரு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றிருக்க படம். பலரும் வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். குறிப்பாக கென் கருணாஸ் வந்து நிறையா இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த படம் சம்மந்தமாக. இந்த இன்டர்வியூவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி தான் நிறையா பேசுகிறாரு. எங்கள் அப்பா வந்து படத்தில் நடிச்சு பிடிக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. நம்ம கருணாஸ் பற்றி பேசலாம் நினைக்கிறேன். முதல்ல கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பின்னணி பாடகராக இருந்தவர். காமெடியனா வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாதிரி வெற்றிகரமாக இருந்தவர். எம்எல்ஏ கூட ஆயிருக்காரு. ஸோ அவரை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். அவர் எப்படி சார் வந்து சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு? ஒரு பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ஹீரோ. அந்த மாதிரி கென் கருணாஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் அவங்க அப்பா கருணாஸை பற்றி தான் ரொம்ப உயர்வாக பேசுகிறாரு. கருணாஸ் அவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவருக்கு சொத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கைநட்டிக்கு ஹோண்டா தான். ஒரு பழைய கைநட்டிக்கு ஹோண்டா, அதாவது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் கூட தொடர்ந்து ஓடாது, அப்படியே நின்றும் திருப்பி தள்ளிக்கிட்டே போய் வந்து சிந்தார்பேட்டில் பாஷான்னு ஒரு 2 வீலர் மெக்கானிக் இருந்தார். அந்த மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் வண்டி நிறுத்துவார். ஏன்னா அந்த மெக்கானிக் தான் கருணாஸ்க்கு ஃப்ரீயாக வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. வாரம் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கிட்ட போய் அண்ணா அதை ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிற்பார். அந்த பாஷாங்கிற மெக்கானிக் தான் வந்து அந்த கைநட்டி கொண்டாவை சரி பண்ணி கொடுப்பாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய சொத்து. அதை அந்த அளவுக்கு வந்து பார்த்துப்பாரான் கருணாஸ். அந்த வண்டி எங்கேயாவது நிறுத்தினா கூட பார்த்து பாதுகாப்பாக நிறுத்தி, அந்த வண்டி ஒன்றுத்துக்காகாத வண்டி, ஆனால் அவருக்கு அது வந்து முக்கியமான வண்டி. ஏன்னா எங்கே போனாலும் அந்த வண்டி இல்லாமல் அவர் போக மாட்டார். தொடச்சி வச்சு பக்தியோடு அந்த வண்டியை வந்து பார்த்துருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து கருணாஸோட வாழ்க்கை வந்து தொடங்குது. கருணாஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி பாடகர்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு கானா பாடகர். அதாவது ரொம்ப பிரமாதமாக கானா பாடுவார். கானா அப்படின்னா 80களுக்கு முன்னாடி கானா வந்து அவ்வளோ பிரபலங்கள் கிடையாது. ஆனால் கருணாஸ் வந்து பிரமாதமாக கானா பாடுவார். கருணாஸ் கானா பாட்டை வந்து நானே பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா, அதாவது தோட்டம் அப்படின்னு ஒரு ஏரியா, ரத்னா கேஃப்னு ஒரு ஹோட்டல் இருக்குது டிப்ளிகேனுக்கு. அது பக்கத்தில் ஒரு சந்து, அந்த சந்தில் தான் தோட்டம்னு ஒரு ஏரியா. அது ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தோட்டம் சேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரவுடி தோட்டம் சேகர். அவர் வந்து நம்ம சிவகுமாரை பற்றி, மயிலாப்பூர் சிவகுமாரை பற்றி பேசினோம். ஆமாம், நம்ம கூட பேசியிருக்கோம். அவர் தான் அந்த கோயிலுக்கு அரங்காவலராக இருந்தார். யார்? அந்த தோட்டம் சேகர் தான் வந்து அந்த கோயிலுக்கு அரங்காவலராக இருந்தார். வருஷம் அந்த கோயிலில் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து திருவிழா நடத்துவாங்க. கோயில் திருவிழா நடத்துவாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா அந்த தெருவிலே மேடை போட்டு, அந்த சின்ன தெரு தான், அந்த தெருவிலே மேடை போட்டு அது வந்து கச்சேரி, இசை கச்சேரிலாம் நடத்துவாங்க. அம்மன் பாட்டெலாம் நிறைய பாடுவாங்க. சங்கர் கணேஷ் ட்ரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கச்சேரியை நடத்துவாங்க. சங்கர் கணேஷ் 2 பேருமே பார்த்திங்கன்னா அம்மன் பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கணேஷ் வந்து ரொம்ப பிரமாதமாக அம்மன் பாட்டு பாடுவார். ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்னென்னா, தோட்டம் சேகர் இருக்கார்ல, அவர் வந்து ரவுடி தான் பல பேருக்கு தெரியும். ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக வந்து கானா பாடக்கூடிய ஒரு சிங்கர். அவர் எப்படின்னா, தோட்டம் சேகருடைய மேனரிசமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி பாடிக்கிட்டே இருப்பார். அந்த மியூசிக் கொஞ்சம் வரும் இல்லையா, அந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா திரைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஷர்ட் போட்டு வந்துடுவார், வேறு பேண்ட் போட்டு வந்துடுவார். எப்படி தான் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள பேண்ட் ஷர்ட் மாற்றுறாருன்னே தெரியாது, மாற்றிட்டு வருவார். திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்த மியூசிக் பிட்டு வரும்போது மறுபடியும் போய் வேறு பேண்ட் வேறு ஷர்ட் போட்டு வருவார். எல்லோரும் கலரான ட்ரெஸ் போட்டு வருவார். ஆளே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷோக்காக இருப்பார். அந்த ட்ரூப்பில் தான் வந்து கருணாஸும் வந்து பாடியிருக்கார். நிறைய பாடல்கள், கானா பாடல்கள், பக்தி பாடல்கள், அம்மன் பாடல்கள்லாம் கருணாஸ் பாடியிருக்காரு. இந்த கோயில் திருவிழாக்கு நானே பார்த்துருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90களின் தொடக்கத்தில் ட்ரிப்ளிகேன் வீடு ராயப்பேட்டாவில் இருந்ததுனால ட்ரிப்ளிகேனில் அடிக்கடி போகிறது வரது இருக்கும்போது இப்படி வந்து நான் அந்த மாதிரி கச்சேரிகளை பார்த்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் கருணாஸ் எப்படி இருப்பார்னா, ஆளே வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக துணுண்டாக முடி வச்சுருப்பார். மொட்டை அடித்து ஒரு 15 நாள் 20 நாள் வளர்ந்த மாதிரி குட்டியாக முடியாக இருக்கும், குச்சியாக இருக்கும். ஒரு காதில் வந்து ஒரு தோடு போட்டிருப்பார். அது வந்து ஒரு மாதிரி சின்னதாக வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சுருப்பார். கருப்பா ஒரு மாதிரி, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கருணாஸை கிண்டல் பண்ணல, ஆனால் வந்து அவர் அப்படி தான் இருப்பார். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பையன் மாதிரி ஒல்லியாக கருப்பாக இருப்பார். ஆனால் ரொம்ப டேலண்ட், எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பாட்டு பாடுவார், கானா பாட்டு பாடுவார். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 90களின் தொடக்கத்தில் வந்து ஒரு கானா வந்து பாடி கேசட் போட்டு ரிலீஸ் பண்ணுறார். ஒரு கானா பாடலுடைய கேசட் தொகுப்பு ஒன்று கருணாஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த தொகுப்பு ரொம்ப பாப்புலர் ஆகுது, ரொம்ப பாப்புலர் ஆகுது. எல்லா இடங்கள்லையும் அந்த பாடல் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கோயில் திருவிழாலாம் கருணாஸ் உடைய பாடல்களை வந்து அந்த கேசட்டை வாங்கி பயன்படுத்துகிறாங்க.
கருணாஸ் வந்து இங்கே மட்டும்தான் கோயில் திருவிழாவில் பாடியிருக்காருன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருணாஸ் வந்து கோயில் திருவிழாவில் வந்து அந்த காலத்தில் பாடியிருக்காரு. ஸோ இப்படி இசை ஆர்வம் வந்து கருணாஸ்க்கு இருந்திருக்கு. அப்போ அதே காலகட்டத்தில் பாப் பாடல்களும் வந்து கருணாஸ் பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு இசைக்குழு வந்து கருணாஸ் வந்து தொடங்குறாரு. அந்த மேஸ்ட்ரோங்கிற இசைக்குழு அதில் வந்து நிறைய பேர் வந்து பாடுறதுக்கு வர்றாங்க. அந்த மேஸ்ட்ரோ இசைக்குழு எங்கே இருந்துச்சுன்னா ராம் தேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த அம்பேத்கர் சிலை இருக்கும், அங்கே வந்து ராம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்போ அந்த தேட்டர் இல்லை. அந்த ராம் தேட்டர் இந்த இடத்துல இப்போ ராம் கல்யாண மண்டபம் மாறிடுச்சு. அது பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ரூமில் தான் அந்த இசை கச்சேரி குழுவோடைய ஆஃபீஸை வந்து கருணாஸ் நடத்தியிருந்தார். அப்படி அந்த இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கருணாஸோட சேர்ந்து பாடுறதுக்கு வந்தவங்க தான் கிரேஸ். இன்னைக்கு கருணாஸோட மனைவி வந்து கிரேஸ், அவங்க பாட வராங்க. நிறைய கச்சேரிகளில் வந்து கருணாஸும் கிரேஸும் பாடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, இவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கிரேஸை வந்து கருணாஸ் கல்யாணம் பண்ணிக்கிறார். கிரேஸை வந்து கருணாஸ் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் கருணாஸினுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க அன்பை காட்டுறாங்க, பாசத்தை காட்டுறாங்க, கணவனுக்காண்டி உயிரே கொடுக்குறாங்க. அந்த நல்ல பெண்மணி கிரேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா அன்பாக பாசமாக பிரியமாக பழகக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த மியூசிக் ட்ரூப்பில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த கிரேஸை. அந்த அளவுக்கு எல்லாத்துட்டையுமே நல்லா பழகக்கூடியவங்க. ஸோ கருணாஸை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கருணாஸை ஒரு சரியான ஒரு மனுஷனாக வழி நடத்தி கொண்டு வந்தது கிரேஸ் தான். ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பிகா எம்பேர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 அடி ரோட்டில் அந்த கோயம்பேடு மார்க்கெட், பழைய மார்க்கெட், அது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த அம்பிகா எம்பேரை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து போகும். அதில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் தான் வந்து கருணாஸும் கிரேஸும் குடியிருந்தாங்க. இந்த கருணாஸை வந்து பாலா பார்த்துட்டு அவருடைய படம் நந்தால அறிமுகப்படுத்துறாரு. லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் பாலா கருணாஸை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, நான் சொன்னேன்ல அந்த சின்ன சந்தில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க கருணாஸு. அவருடைய வண்டியை துடைக்கிறது, கீழ் நின்று தம் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து கருணாஸ் வழக்கமாக பண்ணுற விஷயங்கள் தான் யதார்த்தமாக சாயந்தர நேரங்களில். பாலா வந்து எப்படின்னா அன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேது படம் பண்ணார். சேது படம் பண்ணிட்டு அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பாலாவுக்கு ஒரு அடையாளம் கிடையாது. நந்தா பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கும் பிதாமகன் பண்ணதுக்கப்புறம் தான் பாலாங்கிற ஒரு பெரிய வெளிச்சமே வர ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் வேற சில உதவியாளர்கள், பாலாவோட நண்பர்கள், சினிமாவில் இருந்த உதவியாளர்கள் அங்கே கருணாஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு மாடியில் வந்து சின்ன ரூமில் குடியிருந்திருக்காங்க. அங்கே அடிக்கடி பாலா வந்து இரவு நேரங்களில் வர்றது, அவங்களோட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுறது, இப்படி இருக்கும்போது கருணாஸ் வீட்டை கடந்து தான் பாலா போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்துட்டு ஒரு தடவை வந்து அவருடைய நண்பர் உதவியாளர்கிட்ட ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்டுக்காரு, கீழே ஒருத்தர் வந்து கருப்பாக ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காரு, அவர் யார் அப்படின்னோடனே அவர் வந்து கருணாஸுங்க. அவருடைய உண்மையான பேர் வந்து கருணாநிதி, அதை ஷார்ட்டாக கருணாஸ்ன்னு மாற்றிட்டாரு. அவர் கருணாஸுங்க நிறைய கானா பாட்டெலாம் பாடுவார், நிறைய தொடர்ந்து பாடிட்டு இருக்காரு, கேசட்லாம் கூட வெளியிட்டு இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் கிரேஸுங்கிறவங்க கூட ஒரு சிங்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாவுடைய கண்ணில் கருணாஸ் பட்டிருக்காரு. எப்படின்னா பாலா எப்போவுமே வித்தியாசமான ஆளுங்களை தான் தேர்ந்தெடுப்பார். பாலாவோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, வேற மாதிரி ஒரு பேட்டர்னாக ஒரு மாதிரி லுக்காக இருந்தால் அது பாலாக்கு பிடிக்கும். நல்லா அழகாக போய் சிவி சிங்காரிச்சிட்டு போய் பாலா முன்னாடி வந்து ஒரு அஜித் குமார் மாதிரியோ ஒரு ஹரீஷ் கல்யாண் மாதிரி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நோன்னு வெளியில் துரத்தி விட்டுவார். அந்த மாதிரி வந்து கருணாஸை செலக்ட் பண்ணி அவர் வந்து நந்தா படத்தில் வந்து நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து கருணாஸை நடிக்க வைக்கிறாரு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார், கருணாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளேயே கலை ஆர்வம் இருந்ததுனால இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும்னு பயன்படுத்தியிருப்பார். ரொம்ப கஷ்டத்துலேருந்து ஒரு அடித்தளத்துலேருந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒவ்வொரு படியாக முன்னுக்கு வந்தவர் தான் கருணாஸ். அப்படி இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துறதுனால அந்த கேரக்டர் நோட் பண்ணாங்க. அந்த லொடுக்கு பாண்டிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நந்தா படத்தில். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ்க்கு நிறைய படங்களில் காமெடி வேடங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா கருணாஸ்க்கும் எல்லாரையும் மாதிரி ஒரு ஆசை வருது, அதாவது ஹீரோவாக நடிக்கணுங்கிற ஆசை வருது. அது முதல் தடவையாக ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். அந்த படத்தோட பேர் வந்து திண்டுக்கல் சாரதிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படம் வந்து நல்லா போச்சு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கதை. அந்த படம் வந்து பெருசாக ரீச் ஆச்சு, மக்கள்கிட்ட போய் நல்லா சேர்ந்துச்சு. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அது லாபம். இந்த திண்டுக்கல் சாரதி அப்படின்னு சொல்லும்போது வேறு ரெண்டு விஷயங்களை கருணாஸை பற்றி இங்கே சொல்லணும். அப்படின்னா இந்த லொடுக்கு பாண்டிங்கிற கேரக்டரில் வந்து நந்தாவில் நடித்தார் இல்லையா, அந்த லொடுக்கு பாண்டிங்கிற பேரில் கோடம்பாக்கத்தில் வடபழனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஸ் வச்சுருந்தார், லொடுக்கு பாண்டி மெஸ் அப்படின்னு ஒரு மெஸ் வச்சுருந்தார் கருணாஸ். அந்த மெஸ்ஸில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா,
சாதாரணமாக நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா அப்படின்னா, சினிமா சம்மந்தப்பட்டவங்க, அதாவது உதவியாளர்களோ இல்லை லைட் மேனோ இல்லை ப்ரொடக்ஷன் பாயோ வேறு மேக்கப் அசிஸ்டண்ட்டோ யாராவது சினிமா சம்மந்தப்பட்டவங்க போனால் அதில் வந்து அவங்களுக்கு பாதி ரேட்டு தான், 50 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுவார். நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவார். அதுதான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 100 ரூபான்னா சினிமா சார்ந்தவங்களுக்கு 50 ரூபா தான். இந்த மாதிரி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு நேசம், அது இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க மேலே ஒரு பிரியம், அது வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததுனால, சினிமாக்காரங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்ததுனால அது நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் சாரதிங்கிற பேரில் ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குல்ல, பெங்களூர்லேருந்து வரும்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் திண்டுக்கல் சாரதின்னு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார். நான் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். ஆக்சுவலி பயங்கர பசி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள், பரோட்டா ஸ்டால்ஸ், இந்த ஆம்லெட் கலக்கிலாம் கிடைக்கும். ஃபேமிலியோடு போயிருந்தேன். ஒரு டீசெண்டான ரெஸ்டாரண்ட் இல்லையே அப்படின்னு தேடிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு வந்து கண்ணில் பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு அந்த போர்டு. திண்டுக்கல் சாரதி ஹோட்டல்னு போட்டுச்சு. ஏன்னா திண்டுக்கல் சாரதி ஹோட்டல்னு போட்டுருக்கு, கருணாஸ் தானே இப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, ஹோட்டலுக்கே இப்படி பேர் வச்சுருக்காங்க போலன்னு சொல்லிட்டு டிஃபன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு வாங்கினாங்க. உள்ளே போய் உட்காந்து சாப்பிடும்போது அந்த சர்வ் பண்ணுறவர்கிட்ட கேட்டேன், என்னங்க திண்டுக்கல் சாரதின்னு பேர் இருக்குது அப்படின்னா, சார் இது நடிகர் கருணாஸ் இருக்கார்ல அவரோட ஹோட்டல் அப்படின்னு, அவர் தான் இது ஓனர் அப்படின்னா. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, கருணாஸ் வந்து லொடுக்கு பாண்டின்னு ஒரு மிஸ் அங்கே வச்சிருந்த மாதிரி இங்கே வந்து திண்டுக்கல் சாரதின்னு வச்சிருக்காரு போல. அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ். அதான் சொல்கிறேன்ல, கருணாஸ் வந்து நிறைய தொழில்கள் பண்ணி 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 எல்லா தொழிலையும் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்துக்கு வராரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கருணாஸ் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு. அது அம்பா சமுத்திரம் அம்பானி. அந்த படத்தை வந்து கருணாஸே தயாரிக்கிறாரு. அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. வியாபாரம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அது வந்து எப்படி சொல்கிறது, வணிக ரீதியாக கொஞ்சம் தோல்வி படம் தான். கருணாஸ்க்கு அந்த படத்தில் பெரிய நஷ்டம் வந்துச்சு. அடுத்தடுத்து சில படங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து கருணாஸ் வந்து ஹீரோவாக நடித்தார். தொடர்ந்து ஹீரோவாக கருணாஸால் ஜொலிக்க முடியல. அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் ஹீரோவாக நடித்தார். ஆனால் வந்து பெருசாக அந்த அடுத்தடுத்து வந்த படங்கள்லாம் பெருசாக போகல. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கற்றது தமிழ்னு ஒரு படத்தில் வந்து கருணாஸ் நடிக்கிறார். அந்த படம் வந்து ராம் இயக்குன படம், முதல் படம். ஜீவா நடிச்சிருப்பார். ரொம்ப தரமான படம். அந்த படம் வந்து அன்னைக்கு வந்து கருணாஸ் வந்து அந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து விநியோக உரிமை வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு விநியோக உரிமை வந்து கருணாஸ் வாங்கியிருந்தார். அந்த படம் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணால் பெரிய தோல்வி படம். அதாவது போட்ட காசில் ஒரு பைசா கூட திரும்பி வராத அளவுக்கு தோல்வி படம். கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 2.25 கோடி ரூபா வந்து கருணாஸ்க்கு லாஸ் ஆச்சு. ஆனாலும் கருணாஸ் வந்து அதை பற்றி கவலைப்படல. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சினிமாலே செஞ்சு நிறைய படங்கள் நடித்தார். அந்த இயக்குனர் ராம் அவர்களுக்கு அடையாளம்னா கட்டுறது. ஆமாம், இயக்குனர் ராம் கூட இந்த விஷயத்தை இது வரைக்கும் வெளில சொன்னதில்லை. இல்லை, ஆமாம், இயக்குனர் ராம் வந்து இன்னைக்கு வந்து திரையுலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்கார். அவர் வந்து இன்னைக்கு திரையுலகத்துக்கு வந்து வந்ததே வந்து கருணாஸ் மூலம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிருந்தா ராம் அப்படிங்கிற இயக்குனர் அடையாளம் தெரியாமல் கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனரை திரைத்துறைக்கு வந்து கொடுத்தவர் கருணாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து அதான் சொல்கிறேன்ல, அந்த சினிமா மோகம், சினிமா ஆசை அவர் விடவே இல்லை. தொடர்ந்து பொல்லாதவன் படத்தில் இன்னும் நிறைய படங்களில் வந்து கருணாஸ் நடித்தாலும் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு மார்க்கெட் வந்து டல்லாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் மார்க்கெட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து கருணாஸ்க்கு சினிமா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அரசியலுக்கு வர்றார். அரசியல் ஆர்வம் இது வந்து சாதாரணமாக வர விஷயம் கிடையாது. அவர் வந்து பிரசிடென்சி காலேஜில் படித்தவர். படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கருணாஸ்க்கு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அரசியல் ஆர்வம் வந்து வரும். திடீர்னு வந்து அரசியல் ஆர்வம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வந்து கருணாஸ் வந்து அரசியலுக்கு வராரு. அதாவது முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வந்து தொடர்ந்து நடத்துகிறாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா கருணாஸை கூப்பிட்டு கருணாஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. கருணாஸ் வந்து எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏவாகவும் ஆகிறாரு. ஒரு சாதாரணமாக ஒரு கைநட்டி கொண்டா தான் தன்னோட சொத்தாக வச்சுருந்தவர். அது கானா பாடல்கள் கோயிலாக பாடிட்டு இருந்தவர், பக்தி பாடல் கோயிலாக பாடிட்டு இருந்தவர், கேசட் போட்டவர், ஒரு ட்ரூப் நடத்தினவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு நடிக்க வந்து ஹீரோவாக சினிமாவில் நடித்து நிறைய குணச்சித்திர வேடங்கள்லாம் நடித்து அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏவாகவும் மாறுறாரு, ஒரு அரசியல்வாதியாகவும் மாறுறாரு. ஸோ ஒரு கருணாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு 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 ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் அந்த லொடுக்கு பாண்டி கருணாஸையும் இப்போ இருக்கிற கருணாஸையும் நீங்கள் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி இருப்பார். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கள்ல, அது வந்து
இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைகிறார் அப்படின்னா கருணாஸ் மாதிரி தான் அது மாற்றங்கள் இருக்கணும். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து கருணாஸ்க்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்க போகிறதா பேசிக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக அதுலேயுமே வந்து வெற்றி அடைஞ்சு மறுபடியும் வந்து பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக கருணாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கருணாஸ் அப்படின்னா அது வந்து பல பேருக்கு வந்து கருணாஸை பற்றின இந்த உள் விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து கருணாஸ் வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா அவருடைய மனைவி கிரேஸ் தான். அவருடைய மனைவி வந்து கிரேஸ் வந்து அவருக்கு மனைவியாக வந்தது காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ்க்கு வந்து பக்கபலமாக பின்பலமாக இருந்து இவ்வளோ தூரத்துக்கு கருணாஸ் வந்து உயர்த்திருக்கிறாங்க. தொடக்கத்திலே சொன்ன மாதிரி வந்து யூத் படத்தை பற்றி தான் ஆரம்பிச்சுட்டு கருணாஸ் பற்றி பேசிட்டோம். யூத் படம் வந்து நல்ல பரவலாக பேசப்பட்டு இருக்கு இல்லையா? படம் எப்படி சார் இருக்கு? என்ன நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, யூத் படம் நான் இன்னும் பார்க்கல ஆக்சுவலி. ஆனால் யூத் படத்தை பற்றின டாக் ரொம்ப நல்லா இருக்கு. யூத் படம் அது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு கென் கருணாஸ் சொல்கிறாங்க. கென் கருணாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசூரன் படத்தில் வந்து முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு வந்து வெற்றிமாறன் கருணாஸ்க்கு ஒரு நல்ல நட்பு பொல்லாதவன்லேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கென் கருணாஸ் இந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பார்னு சொல்லி வெற்றிமாறன் வந்து தேர்ந்தெடுக்கிறார். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு படத்துக்கு ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து மாட்டார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பர்சனல் கால்குலேஷன் ஒன்று இருக்கும், அது 100% ஜெயிக்கும். அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கென் கருணாஸை பார்த்த தனுஷ் வந்து வெற்றிமாறன்ட்ட கேட்டிருக்காரு, என்னங்க ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இது வரைக்கும் நடிக்காத பையனாக இருக்கான், மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த பையன் இந்த கேரக்டரை ஷோல்டர் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த கேரக்டர் கென் கருணாஸோட கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் சரியாக வருமானு வந்து ஒரு டவுட் வந்து தனுஷ்க்கு இருந்திருக்கு. அதை வெற்றிமாறன்ட்ட கேட்டிருக்காரு. தனுஷே சமீபத்தில் நடந்த ப்ரொமோவில் வந்து அதாவது வந்து யூத் ப்ரொமோவில் வந்து பேசியிருக்காரு. அப்போ வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, இல்லை நிச்சயமாக அந்த பையன் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் ஷாட்டே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. தனுஷே யோசனை பண்ணியிருக்காரு, நம்மளோட கால்குலேஷன் தப்பாயிருச்சு, ரொம்ப நல்லா பண்ணுறாரு இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் தனுஷ்க்கும் கென் கருணாஸ்க்கும் ஒரு நட்பு ஏற்படுது. அதாவது ஒரு அப்பா மகன் மாதிரி. இப்போ தனுஷோட பசங்க யாத்ராலிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வயசு பையன் தானே கென்னு. அதனால் வந்து தனுஷ்க்கும் கென்னுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த படத்துலேருந்து வருது. தனுஷ் எடுக்கிறார், அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறார். அதாவது வந்து திருச்சற்றம்பலம்னு ஒரு படம் பண்ணுறாரு, அது நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்னு ஒரு படம் பண்ணுறாரு, ராயன் ஒரு படம் பண்ணுறாரு. இதுல எல்லாம் தனுஷோடைய உதவியாளர்னு சொல்ல முடியாது. ஆனால் தனுஷ் கூடவே வந்து கென் கருணாஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நிறையா தனுஷ் கூடவே இருக்காரு, தனுஷ் கூடவே சாப்பிட்றாரு, தனுஷ் கூடவே வந்து பல விஷயங்களை கற்றுக்கிறாரு. தனுஷ்கிட்டே கேட்குறாரு, உரிமையாக கேட்குறாரு, அண்ணா இது எப்படின்னா இந்த ஷாட் ஏன் நான் எடுத்தீங்க, இது என்னென்ன பண்ணீங்க, இது எதனாலன்னா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். நிறைய விஷயங்களை தனுஷ்கிட்ட இருந்து கற்றுக்கிறாரு. அதனால் அவர் வந்து இந்த படம் அதாவது யூத் படத்தை வந்து பார்த்திங்கன்னா கென் கருணாஸ் நடித்து இயக்கம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து சாதாரணமாக இந்த சின்ன வயசில் அவ்வளோ அசால்ட்டாக பண்ணிட முடியாது. ஆனால் கென் கருணாஸ் வந்து பண்ணி அதை ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகி முதல் நாள் வந்து 4 கோடி ரூபா வேர்ல்டு வைடு வந்து கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறாங்க. இன்றைக்கி வந்து 5 கோடி ரூபா வந்து கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், ஒரு புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு பல பேர் வந்து கென் கருணாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யூத்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நடிக்க போகிறேன் போது தனுஷ் சொல்லியிருக்காரு, இன்னும் 2-3 படம் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு பண்ணலாமேடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைனா நான் பண்ணுவேன், நான் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னான்னு சொல்லியிருக்காரு. அப்பையும் தனுஷ்க்கு நம்பிக்கை இல்லை. எப்படி வந்து அசூரனில் வந்து நடிக்க வரும்போது நம்பிக்கை இல்லாமல் நடித்தாரோ, அதுக்கப்புறம் நான் பிரமாதமாக இருக்குன்னு நினச்சாரோ, அதே மாதிரி இப்படி பண்ண போகிறான் அந்த பையன், அனுபவம் பெருசாக இல்லையேன்னு நினச்சிருக்காரு. ஆனால் படத்தை பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தனுஷே பாராட்டியிருக்காரு. அந்த ப்ரமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்னும் பல பேர் வந்து கென் கருணாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப நம்ம முக்கியமாக பாராட்ட வேண்டியது அப்படின்னா ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் தமிழ் திரையுலகத்தில், பெரிய கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடியவர். ஆனால் கென் கருணாஸுடைய படத்துக்கு கென் போய் கேட்டுக்கிட்டதுனால ஃப்ரீயாகவே படம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃப்ரீயாக படம் பண்ணி கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அதில் அந்த முட்டைக்கலக்கின்னு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜை வந்து அந்த பாட்டு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஸோ மொத்தத்தில் இப்போ தியேட்டரில் அந்த படம் அது ஒரு யூத் சப்ஜெக்ட்டு, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றின கதை. கென் அவர் சுற்றின ஒரு 3 பெண்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், 3 பெண்கள், அந்த காதலே வந்து ரொம்ப வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேவதர்ஷினி ஒரு மலையாள நடிகர் வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவை மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணி ஒரு லவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. முதல் பாதி வந்து ரொம்ப லைட்டர் வெயிட்டில் அழகாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு பாராட்டுறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா யூத் ஒரு வெற்றி படம், அதாவது சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அது பார்க்குறாங்க. அதில் வந்து சிம்புவோடைய ரசிகனாக நடிச்சிருப்பார், தனுஷோடைய செல்லப்பிள்ளை சிம்புவோட ரசிகனாக நடிச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு திறமையானவர் அவர் நம்ம கருணாஸ் அந்த கலை ஆர்வம், அவங்க அம்மா கிரேஸ் அவங்களுக்கும் அந்த கலை ஆர்வம், அவங்களும் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க, நிறைய டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து கெஸ்ட்டாக போகிறாங்க, தலைமை ஏற்று போகிறாங்க. அவங்களுக்கும் அந்த திரையார்வம் இருக்குது, கலை ஆர்வம் இருக்கிறதுனால அந்த கலை குடும்பத்திலேருந்து அந்த வாரிசு கருணாஸ் ஒரு காமெடி நடிகரோட பையன் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாக வருவார், அதாவது சின்ன தனுஷாக வருவார் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவரோட ஆட்டிடியூடு வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப எல்லாத்துட்டையும் கம்ஃபர்டபுளாக சிரித்து நல்ல சிரித்த முகமாக ஜாலியாக எல்லாத்துட்டையும் பேசி அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் ஒரு ஸ்கில்லு, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும், சொல்லி கொடுத்து வர விஷயம் கிடையாது, இதெல்லாம் தன்னால் வர விஷயங்கள். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுப்பாரு, தமிழ் திரை உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக இருப்பார் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கருணாஸ் அவருக்கு எப்போவுமே வந்து தமிழ் திரை உலகத்தில் ஒரு நல்ல இடம் உண்டு. அதே மாதிரி அவருடைய மகன் கென்னும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அந்த உயரத்தை அடையணும், நம்மளும் வாழ்த்துவோம். கருணாஸ் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய மகன் கென் கருணாஸ் கொடுத்து பல்வேறு தகவல் எங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.